guys. So இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா வெல்கம் டு தி டெக்னாலஜியா. இன்னைக்கு வந்து நம்ம புது கெஸ்ட் வரப்போம். அவர்தான் இந்த நிக்கிலேஷ். இவர் வந்து ரோபோட்டிக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே செஸ்ல கூட இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு செஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் இவர்கிட்ட என்கிட்ட கேட்டுக்கோங்க. சரி ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ. சரி அன்னைக்கு நான் ஒன்று சொன்னேன்ல, அது ஒர்க்கிங் மாடல். இதோ பாருங்க, அன்னைக்கு நாங்கள் காட்டினோம்ல, இதோ பாருங்க. இதோ அன்னைக்கு நாங்கள் பார்த்தோம்ல, இதோ நீங்க பாத்தீங்களா? அன்னைக்கு நீங்க பாத்தீங்களா? இதோ பாருங்க. இதோ நான் நேற்று தான் வீடியோ எடுத்தேன். இதோ இன்னைக்கு இன்னொன்று வீடியோ என்னன்னா, இதோ இது வந்து ஒர்க்கிங் மாடல். இது எப்படி ஒர்க் ஆகும்னு டெஸ்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பட்டன் சுவிட்ச் நான் நேற்றே காட்டினேன். இது எதோட ப்ராசஸ் எல்லாம் காட்டணும்னு பார்க்கணுங்க. இதோ ஃபர்ஸ்ட் இங்கே வச்சாலே இது ஓடும், ஓடும். அப்போ வந்து நீங்கள் மூமெண்ட் பார்க்குறீங்க. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அந்த மூமெண்ட் தெரியுமா? அது பார்த்தீங்களா? இந்த மூமெண்ட்டு தான் இது வைப்ரேட் டிஃப்ரெக்ஷன் சொல்லுவாங்க. வைப்ரேட் டிஃப்ரெக்ஷன் சொல்லுவாங்க. வைப்ரேட் டிஃப்ரெக்ஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று, இதோ இவருக்கு நல்லா செஸ் தெரியும். சரி, இப்போ நான் இவர் மேலே டெஸ்ட் பண்ணிடலாமா? இதோ இவர் வந்து இப்போ தூங்கிட்டாங்க. இப்போ இவர் மேலே நம்ம டெஸ்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட்டு வயிற்றுக்கிட்ட நான் என்ன முன்னாடியே சொல்லிட்டேன். இதோ இதை பட்டன் ஆன் பண்ணி இங்கே வச்சால் போதும், ஜொய்யன்னு சுற்றும். ஆனால் ஒரு வாட்டி சுத்தாது. இதோ இப்போ இவரே சொல்லுவார் எப்படி இவர் ரிலாக்ஸாக இருக்கா எப்படின்னு. சொல்லுங்கள் நிக்கிலேஷ். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. இதோ பார்த்தீங்களா? இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சார், அப்புறமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோ இதுதான். அப்புறமா இது கை மேலே கூட வச்சுக்கலாம். கை மேலே இப்படி வச்சுக்கினாலும் கொஞ்சம் இங்கே நர்வஸ் சிஸ்டம் வந்து ஜாயிண்ட் ஆகி பிரெயினுக்கு ரிலாக்ஸ் ஆகும். இன்னொன்று, இதோ கால்கிட்ட கூட வச்சுக்கலாம். இதோ இங்கே கால்கிட்ட கூட வச்சுக்கலாம். இன்னொன்று, இது நம்ம இப்படி கையில் வச்சுக்கினா கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸேஷன் ஆகும். இப்படி கூட டேரெக்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து இதோட நான் நேற்று காட்டினால இது அப்போ ஒர்க் ஆகலை, சார்ஜ் இல்லைன்னு. இன்றைக்கி ஒர்க் ஆகும் பாருங்கள். இது கிளிக் பண்ணால் ரெட் லைட் எரியுமா? இப்போ பாருங்கள் எப்படி முன்னாடி போகுதோ. இதில் டச் சென்சார் இருக்குது. இது வந்து நான் நேற்று சொன்னேன், இது பழைய பொருள் வச்சு யூஸ் பண்ணுறது. இதோ பாருங்கள் எப்படி முன்னாடி போதும். அப்புறமா இது ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எப்படின்னா, இந்த ரெட் லைட் தெரியுதா உங்களுக்கு? அதில் ஒரு மதர் போர்டு இருக்குது. இதோ இதுதான் இந்த மதர் போர்டு. இந்த பட்டன் இருக்குது, சுவிட்ச் பட்டனு, அதுக்கு காட்டினா தெரியும். அதுக்குள்ளே பேட்ரி. இதோ இப்போ 3 ஸ்பீட். இது இப்போ எவ்வளோ ஸ்பீடாக போகும்னு நீங்களே பாருங்கள். இதோ பாருங்கள் எப்படி எவ்வளோ ஸ்பீடு. இதோ அப்படியே முன்னாடி அடிச்சுட்டு போயிடுச்சு. எவ்வளோ ஸ்பீட் பார்த்தீங்களா? அப்போ என்னையும் அடிச்சிடுச்சு. இது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதோ இது சார்ஜ் ஆகிடுச்சுன்னா ப்ளூ லைட் எரியும். அதை மட்டும் இதோ நான் கவனம் வச்சுக்கணும். இதோ இப்போ நான் டிங்கர் கார்டு தெரியுமா? அது இப்போ உங்களுக்கு டிங்கர் கார்டு தெரியுமா? டிங்கர் கார்டுனா அது ஒரு ரோபோட்டிக்ஸோட மெயின் பாகம். இப்போ நீங்கள் காசு வச்சு வாங்க தேவையில்லை. இந்த டிங்கர் கார்டில் ஐடி மட்டும் அப்ளை பண்ணிட்டோம்னா இது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதோ இப்போ இருக்கிட்ட இப்போ கேளுங்க. இப்போ இவருக்கு செஸ் தெரியும். இதோ இவரோட ஐடி இவர் சொல்லார். என்னோட ஐடி வந்து நிக்கிலேஷ் _444.
இதோ இவர் நீங்கள் செஸ் இவர் கூட விளையாடணுன்னா செஸ்காமில் இதோ நிக்லஸ் ஐடி 444 டைப் பண்ணால் போதும். அதுவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோ அப்புறமா இதோ பாருங்கள், இதோ இப்போ இதோட மெயின் பார்ட் சொல்கிறேன். இதோ இது வந்து இதோ பாருங்கள், இது வயர்ஸ். நீங்கள் இது கட் பண்ணுறா நமக்கு தான் வேஸ்ட். அதனால் இதோ நம்ம பழைய பொருள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோ இதுக்குள்ளே பாருங்கள். இதோ பாருங்கள், இதுதான் பேட்ரி. இது கூட ஒரு லேயர் இருக்கும். இதோ இந்த பிளாக் லேயர் இருக்குல்ல, அதுதான் அது வந்து ப்ரொடெக்ஷன் லேயர். அப்புறமா இங்கே ஒரு பின் போட்டுப்பேன் பார்த்தீங்களா, இங்கே ஒரு பின் இருக்கா. அப்புறமா இது முன்னாடியே ஒரு பின்னு. அப்புறமா இது பத்திரம். என்னன்னா இது நான் மதர் போர்டை வெளியில் வச்சுருக்கேன். இது ஒரு வாட்டி வயர் கட்டி ஷால்ட்ரிங் கூட பண்ண தேவை இருக்கும். அதனால் பி கேர்ஃபுல். இன்னொன்று இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு கம் ஒட்டிருக்கேன். அதுதான் B7. இதோ B10000ன்னு சொல்லுவாங்க. அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கம் ஏதாவது பண்ணப்போ. இதோ இன்னொன்று இதுக்கு வந்து நான் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இதோ பாருங்கள், இதோ இப்படி எடுக்கலாம். இதோ இப்படி ஆகும். இதோ பாருங்கள், இது பாருங்கள், இப்படி இதை எடுத்து இதோ பாருங்கள் எப்படி தூக்கிடுச்சோ அதே மாதிரி இதுவும் தூக்கிடும். இது இப்போ உள்ளே போகலை. இப்படி தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். இதெல்லாம் கூட பழைய பொருள் தான். சரி, இப்போ வந்து குட் பாய். இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறேன், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.